ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கழுத்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அளவு பார்த்துக்கலாம். இப்போ ஷோல்டரோட அளவுக்கு பாருங்கள் 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கோட லென்த்து குறிக்கிறதுக்கு பாருங்கள் ஷோல்டரும் கரெக்டாக வச்சுட்டு ரெடி அளவை குறிச்சிட்டா அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு நம்ம கூடுதலாக குறிச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் இது போல் நேராக நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இதிலருந்து கரெக்டாக பாருங்கள் ஒரு கார்னரில் ஒரு 1/2 இன்ச்சு ஹைட்டில் இது போல் வளைவு கொடுத்து அந்த முன்துண்டு பகுதியை மட்டும் இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த சைடு கட் பண்ணுறதுக்கு கீழே பட்டியும் கரெக்டாக இது போல் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு பட்டி வந்து நம்ம அளவு பார்த்து குறிச்சிட்டோம். 2வது பட்டிக்கு அந்த ஃபஸ்ட்டு பட்டியோட அளவை இது போல் கரெக்டாக வச்சுட்டு அந்த சைடு நெக்கு பாருங்கள் அழகான ரவுண்டில் நம்ம வரைஞ்சிட்டு அந்த பகுதியை இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப உள்ள வரைக்கும் குடஞ்சி கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் வரக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கும். இப்போ பின்பக்கத்துலேயும் பாருங்கள் கழுத்துக்கு நம்ம 1/2 இன்ச்சு மேலே ஏற்றமாகவே இருக்குது. இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பின்பக்க ரவுண்டு கட் பண்ணுறதுக்கு இது போல் நம்ம சேமாக வந்து பின் குத்திடலாம். 2 துணியுமே நழுவாமல் இருக்கிறதுக்கு. பின்பக்க கழுத்துக்கு மட்டும் இது போல் மடித்து போட்டுட்டு பாருங்கள் லேசாக மட்டும் நம்ம வந்து சரியான அளவுக்கு ரவுண்டு கட் பண்ணிடலாம். உயரம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டே தான் கட் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே அந்த லைட்டாக இருக்கக்கூடிய வளைவை சரி பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கெட்டி தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் ஷோல்டர்கிட்ட. ஏன்னா இப்போ வெட்டிட்டோம் அப்போனா தையல் வந்து பிரிஞ்சிரும். பிரியாமல் இருக்க 2 சைடு ஷோல்டர்லேயுமே கெட்டி தையல் போட்டு நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கழுத்து பீஸை இது போல் 2ஆக மடிச்சுட்டு பாருங்கள் கழுத்து பீஸ் தைக்கும் பொழுது ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இருந்து தான் தைக்கவே ஆரம்பிக்கணும். எப்போதுமே நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக தான் கழுத்து தைக்கவே ஆரம்பிக்கணும். முன்னாடியே தைக்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் தைக்கணும். எல்லா அளவுகளுமே தைச்சி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த கழுத்து பீஸை தைக்கவே ஆரம்பிக்கணும். இது போல் பாருங்கள் அந்த கழுத்து பீஸை இது போல் 2ஆக மடித்து ப்ளவுஸ் துணி மொத்தம் 3 துணியுமே சேர்த்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பிசுரை கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியை பிசுறு தெரியாமல் உள்பக்கமாக மடித்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள் பிசுரையும் அந்த மடிப்பு பகுதியையுமே நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டா அந்த மடிப்பு பகுதி மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கழுத்தில் டபுள் தையல் போடுறதுக்கு முன்னாடி உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா பிசுறு இருக்கும். அந்த பிசுறு பகுதியை பாருங்கள் இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் 2க்கும் நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு நம்ம பிசுறு விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது பொறுமையாக கட் பண்ணணும். ஏன்னா சில சமயம் ப்ளவுஸ்லேயே கத்திரிக்கோல் பட்டு ப்ளவுஸ் டேமேஜ் ஆயிரும். அதனால் அந்த பிசுறு பகுதியை பொறுமையாக விரித்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மடிப்பு பகுதியை உள்பக்கமாக நம்ம வந்து மடித்து விட்டு ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய நூல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டபுள் தையல் போடுறனால நூல் கரெக்டாக 100% மேட்சாக இருந்தால் மட்டும்தான் அந்த டபுள் தையல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரத்துலேயே அழகாக பொறுமையாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம்.
இப்போ ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம். இன்னொரு தையல் போடும் பொழுது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் போடணும். 1/2 இன்ச்சு 1 இன்ச்லாம் விடக்கூடாது. டபுள் தையல் தைக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் இன்னொரு தையல் போடணும். அப்போ தான் அந்த நெக்கோட தையலோட ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக டபுள் தையல் தைக்கணும் அப்படின்னா அந்த 2வது தையல் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம தைக்கணும். அதே சமயம் நூல் கரெக்டாக மேட்சாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொக்கி எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.